மூன்றாவதாக பைத்துல் மக்திஸ் மஸ்ஜித் அக்ஸாவுடைய குத்பா. இந்த குத்பா ஷேக் முஹம்மது ஸரந்த் இருந்தார்கள். இஸ்லாமிய சமூகம் நோய்வாய்ப்படும் ஆனால் மரணிக்காது. அதாவது என்ன அர்த்தம்? கஷ்டப்படும், காயப்படும், பசியோடு இருக்கும். ஈமான இஸ்லாத்தை இழக்காது, அது செத்து போகாது, அது உயிர் வாழும். இஸ்லாமியர்கள் தியாகம் செய்ய செய்ய இஸ்லாம் வளரும் என்பது அவருடைய தலைப்பு. ஹம்சரவாத் தக்கோடு வசதிக்கு பின்னால் பிரதானமான 3 வசனங்களை ஓதினார்கள். தௌபாவுடைய 32. அவர்கள் அல்லாஹ்வுடைய இஸ்லாமிய ஜோதியை, ஒளியை தன்னுடைய வாய்களால் ஊதி அணைக்க பார்க்கிறார்கள் எதிரிகள். ஆனால் அல்லாஹ் அதை தன்னுடைய ஒளியை பரிபூர்ணப்படுத்தாமல் அவர்களுக்கு அணைய விடமாட்டான். அல்லாஹ் மறுக்கிறான், விடமாட்டான். காபிர்களுக்கு அதுக்கு பிடிக்காவிட்டாலும் பரவாயில்லை. தௌபாவுடைய 33 அடுத்த வசனம். அவன் எப்படிப்பட்ட இறைவன்? ரசூல்மார்களை நேர்வழியையும் சத்திய மார்க்கத்தையும் கொடுத்து அனுப்பினான். எனக்கு தெரியுமா? அந்த இஸ்லாம் ஏனைய மதங்களை விட மேலோங்க. இஸ்லாம் மேலோங்க. அது முஷ்ரிக்கீங்களுக்கு பிடிக்காவிட்டாலும் பரவாயில்லை. பக்ராவுடைய 132வது வசனம். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு உண்மையான மார்க்கத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறான். நீங்கள் முஸ்லீம்களாக அன்றி மரணிக்க வேண்டாம், இஸ்லாம் இல்லாமல் மரணிக்க வேண்டாம். இந்த 3 ஆயத்துகளையும் எதிரிகளுக்கு எதிரான ஒரு சாட்டை அடியாக அல்லாஹ் முன்வைத்திருக்கின்ற ஆயத்தை ஓதிவிட்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த விடயம், இந்த மார்க்கம் இஸ்லாம் சம்பூர்ணமடையும். ஒரு எந்த அளவு சம்பூர்ணமடையும் தெரியுமா? சன்ஆ, யமனில் இருக்கின்ற ஒரு ஊர், அங்கிருந்து ஹதரமௌத், இன்னும் ஒரு நகரம், 2 தொலைதூரம். அந்த 2 நகரங்களுக்கு மத்தியிலே ஒரு பிரயாணி பயணம் தனிமையில் செல்வார். அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் பயப்பட மாட்டார். அப்படியான ஒரு அச்சமற்ற சூழல் உண்டாகும். அதே நேரம் தன்னுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு செல்கிறாரா, தன்னுடைய ஆடுகளுக்கு ஓனாய் ஏதாவது ஆபத்து விளைவிக்கும் என்ற அச்சமும் இருக்காது. அப்படியான சூழல் உருவாகும். என்னாலும் நீங்கள் கொஞ்சம் அவசரப்படுகிறீர்கள், இப்படியான நிலைமை வருவதை அவசரப்படுகிறீர்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அதேபோல் அல்லாஹ் உங்களுக்கு எந்த நியாமத்து கிடைத்தாலும் அது அல்லாஹ்வின் புறமிருந்து தான் கிடைக்கிறது. வளங்கள், நியாமத்துகள், நலவுகளை அல்லாஹ் கொண்டு வருவான். அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு அனைத்து நடக்கிறது. கெடுதி அல்லாஹ் தான் இல்லாமலாக்க வேண்டும் என்று அந்த ஆயத்தை ஓதி சொல்லிவிட்டு, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், நல்லது கெட்டது எல்லாவற்றும் அல்லாஹ்வுடைய முடிவின்படி நடக்கும் என்று சொல்லிவிட்டு, அவன் நித்திய ஜீவன், அவனை தவிர வணக்கத்துக்குரிய நான் யாரும் இல்லை என்ற ஆயத்தை ஓதிவிட்டு, இரவு பகல் எங்கெல்லாம் சென்றடைகிற, இரவு பகல் இல்லாத ஒரு ஊர் இருக்காது. ஒன்று இரவு அல்லது பகல், எல்லா முழு உலகத்துக்கும் என்ற அர்த்தம். முழு உலகத்துடைய எல்லா பகுதிகளுக்கும் இந்த மார்க்கம் சென்றடையும், மேலோங்கும், மிகைக்கும். ஒரு கல்வீடோ, மண் வீடோ, குடிசை வீடோ, ஓலை வீடோ, எப்படியான வீடாக இருந்தாலும், டென்ட்டுக்குள் வாழ்கின்ற மக்களாக இருந்தாலும், இந்த தீன் இஸ்லாம் அங்கும் நுழையும், அங்கும் போகும். அங்கு உள்ளவர்கள் ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு கண்ணியம், அந்த வீட்டார்கள் அதை புறக்கணித்தால் அவர்களுக்கு கேவலம். கண்ணியம், கேவலம் முடிவாக அமையும். நல்லவர்களுக்கு கண்ணியம், ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு கேவலம். அந்த ஹதீஸை சொன்னார்கள். இந்த தினம் எனவே முழு உலகத்தையும் மிகைக்க, ஆட்சி செய்ய, மேலோங்குகின்ற இந்த மார்க்கம் வளருமே தவிர இது பின்வாங்காது, இது செத்து போகாது. பலஸ்தீன் மக்களுக்கு செய்கின்ற அநியாயத்தால், பலஸ்தீன் மக்களை கொலை செய்வதால், பலஸ்தீன் மக்களை பசியோடு போடுவதால், பலஸ்தீன் மக்களை அடைத்து வைப்பதால், பலஸ்தீன் மக்களுக்கு நீங்கள் சித்திரவதைகள், அநியாயங்கள், அராஜகங்கள் புரிவதால் இஸ்லாம் சாகாது, இஸ்லாம் வளரும். அது எங்களுடைய இறைவனுடைய வாக்குறுதி என்பதை. ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஆயுதபாணிகளாக அந்த யூத அயோக்கியர்கள், அந்த யூத துரோகிகள், அநியாயக்காரர்கள் சுற்றுச்சூழலில் ஆயுதபாணிகளாக சுற்றி கொண்டிருக்கும் நிலைமையில் ஹத்தீப் அதே மிம்பரிலே தைரியமாக பேசிக்கொண்டிருக்கின்ற ஹுத்பா, உயிரை பணயம் வைத்து செய்கின்ற ஹுத்பாக்கள், இதெல்லாம் நாம் படிப்பினை பெற வேண்டும். அப்படியான எதிரிகளுக்கு முன்னால், ஆயுதபாணிகளுக்கு முன்னால் தைரியமாக ஈமானிய பலத்தால் செய்கின்ற ஹுத்பாக்கள், யதார்த்தபூர்வமான, உணர்வுபூர்வமான ஹுத்பாக்கள், அவர்களுக்கான தெளிவான குர்ஆனுடைய பதில்களை கொடுக்கின்ற ஹுத்பாக்கள். எனவே இப்படிப்பட்ட நிலைமைகள் உங்களை நாங்கள் ஏன் இப்படி முஸ்லிம்களை தியாகம் செய்வது? இஸ்லாமிய நாடுகள் எப்பொழுதுமே அது அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரை தாக்குதல்களுக்கும், அநியாயங்களுக்கும், அராஜகங்களுக்கும் உள்ளாகித்தான் வந்திருக்கின்றன. இஸ்லாம் அழிந்து விட்டதா கேட்கிறார்கள் ஹத்தீப். எத்தனை நாட்டுக்கு என்னென்ன அநியாயம் செய்தீர்களே, இஸ்லாம் அழிந்து விட்டதா கேட்கிறார்கள். அநியாயக்காரன் கேட்கிறார்கள். இஸ்லாம் இல்லாமல் ஆகிவிட்டதா? இஸ்லாம் வளர்கிறது, இஸ்லாம் அது செழிப்பாகிறது. சிலர்களுடைய உயிர் தியாகம் ஏற்படுகிறதற்காக வேண்டி தைரியமாக கேட்கிறார்கள். என்ன இஸ்லாத்தை அழித்து விட்டீர்களா? எத்தனை நாட்டை சீரழித்தீர்கள் கேட்கிறார்கள். எத்தனை ஊர்களை சீரழித்தீர்கள்? எத்தனை உயிர்களை கொலை செய்து பறித்தீர்கள்? எத்தனை சித்திரவதைகள் செய்தீர்கள்? இஸ்லாம் அழிந்து விட்டதா? மரணித்து விட்டதா? பதிலை கேட்கிறார்கள். கண்ணியமானவர்களே, எனவே இப்படியான தியாகங்கள் மக்களுக்கு நம்மை சாட்சியாக, எல்லா உம்மத்துக்கும் நம்மை சாட்சியாளர்களாக அல்லாஹ் எழுப்புவான். பெரும் பாக்கியம். எல்லா உம்மத்தை பற்றி நம்முடைய வரலாறு குர்ஆன் பேசுகிறது, படித்திருக்கிறோம்.
நம்மை சாட்சி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு உம்மத்துக்கும் சாட்சி, முழு உலக மக்களுக்கும் சாட்சியாக வருவார். பக்கரா 43. எனவே இந்த தீன் வளரும், உறுதியாகிக் கொண்டே போகும், ஆழமாக பதியும். அது உறுதிக்கு மேல் உறுதி. உதாரணம், ஆணி அடிக்கின்ற பொழுது பலகைக்கு வருத்தம் இல்லை, ஆணி இன்னும் அந்த பலகை உறுதியாகும். கொஞ்சம் வருத்தம் இருந்தாலும் அது உறுதியாகும் என்ற உதாரணங்களை சொல்லிவிட்டு, பொதுவாக மதீனா முனவ்வராவுக்கும் பசி வந்தது. எங்களுடைய மக்கள் பசியில் வாடுகிறார்கள், பசியில் மரணிக்கிறார்கள். நாங்கள் ஆறுதல் சொல்கிறோம். மதீனாவில் இப்படி நிலைமை ஏற்பட்டது, பஞ்சம் ஏற்பட்டது, பசியால் கஷ்டப்பட்ட காலம் வந்தது. அந்த காலத்தில் உமர் அலியுடைய ஆட்சி, பஞ்சம் வறுமை வந்த பொழுது அம்ர் இப்னு ஆஸ் கடிதம் எழுதினார்கள். இங்கே மதீனாவிலே மக்கள் பட்டினியால் பசியால் சாகின்ற பொழுது, கஷ்டப்படுகின்ற பொழுது, நீங்கள் எகிப்திலே மிஸ்ரிலே நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கடிதம் போனவுடன் அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் கடிதம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹ்வுடைய அடியான் உமர் அமீருல் முஃமினீன் எழுதுகின்ற கடிதம், அம்ர் இப்னு ஆஸே மிஸ்ருடைய ஆளுநர், எகிப்துடைய ஆளுநர், உங்கள் சலாம் உண்டாகட்டும், அம்மாபா. சுருக்கமான கடிதம், கனிமன் அரபியில் 3 வரிகள் தான் கடிதம். ஆனால் கருத்தாளமிக்க கடிதம். என்ன, என்னை சூழவுள்ள என்னுடைய குடிமக்களை மதீனாவிலே சாக விடுகிறீர்களா? என்ன அர்த்தம்? என்ன, பசிபட்டிலை போட்டுவிட்டு நீங்களும் உங்களோடு இருக்கின்றவர்கள் மிஸ்ரிலே நிம்மதியாக வாழ்கிறீர்களா? உணர்வுபூர்வமான கடிதம். அல்லாஹ்விடம் நாம் உதவி தேடுகிறோம், அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற கடிதத்தில் எழுதினார்கள். அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் உடனே பதில் அனுப்பினார்கள், இதோ அமீருல் முஃமினீன் உங்களுடைய கட்டளையை கட்டுப்பட்டு விட்டேன். எப்படிப்பட்ட நிவாரண உதவி அனுப்புவேன் தெரியுமா? இன்னொரு நாட்டிலிருந்து நிவாரண உதவி வருகிறது, மக்களுக்கு உதவி செய்வோம், பலஸ்தீன் மக்களுக்கு முடியுமான உதவிகளை செய்வோம், நம்பிக்கையான துறைகளை வைத்து செய்வோம், நம்பிக்கையான சங்கங்களை வைத்து செய்வோம், குறைந்தது கண்ணீர் வடித்து துஆ கேட்போம். அன்பானவர்களே, அம்ர் இப்னு ஆஸ் சொன்னார்கள், கலீஃபா அவர்களே, அமீருல் முஃமினீனே, அனுப்பு நிவாரணப்படை, நிவாரண வாகன தொடரணி. அந்த வாகன தொடரணியுடைய முதல் வாகனம், இந்த காலத்தில் கண்டெய்னர் போன்று, கப்பல் போன்று, அந்த காலத்தில் ஒட்டகம், கழுதைகள், கோவேறு கழுதைகள். முதலாவது வாகனம் மதீனாவிலும், அந்த தொடரணியுடைய இறுதி வாகனம் எகிப்திலும் இருக்கும். அவ்வளவு பெரும் வாகன தொடரணியை உங்களுக்கு நான் நிவாரண உதவியாக அனுப்புகிறேன் என்று அனுப்பி வைத்தார்கள். அன்பானவர்களே, மூமின்கள் ஒற்றுமையிலே நபி சொன்ன உதாரணம், அன்பிலும் பரஸ்பரம் காருண்யத்திலும் பரஸ்பர அன்பிலும் மூமின்களுடைய உதாரணம் ஒரு உடம்பு போன்று, ஒரு உடல், ஒரு உறுப்புக்கு சுகையினம் ஏற்பட்டால் எல்லா உடல் உறுப்புகளும் பங்கு வகிக்கிறது, பங்களிப்பு செய்கிறது. இரவு விழிக்கிறது கண் தூங்காமல், காய்ச்சலை உடம்பும் அனுபவிக்கிறது. ஒரு உறுப்புக்கு சுகையினம் என்றால் ஏனைய அனைத்து உறுப்புகளும் அதில் பங்களிப்பு செய்வது போன்று பலஸ்தீன் மக்களுக்கு ஒரு கஷ்டமா, கஸா மக்களுக்கு ஒரு கஷ்டமா, முழு உலகத்தில் உள்ள முஸ்லீம்களும் பங்கு கொள்ள வேண்டும். நம்முடைய உடம்பில் இருக்கின்ற ஒரு உறுப்புக்கு ஏற்பட்ட நோய் போன்று, வருத்தம் போன்று, அங்கு ஒரு கை இழக்கிறார்களா, என்னுடைய கையை இழப்பது போன்று, அங்கு ஒரு குழந்தை ஷஹீதாக்கப்படுகிறது, என்னுடைய குழந்தை போன்று, அங்கு ஒரு பெண் விதவையாகிறாரா, என்னுடைய மனைவி விதவையாகியது போன்று, அங்கு ஒரு பிள்ளை அனாதையாகிறதா என்று, நாம் மௌத்தாகி நம்முடைய பிள்ளை அனாதையாகியது போன்ற உணர்வு வர வேண்டும் என்பதை இந்த ஹதீஸினூடாக ஹத்தீபர்கள் வழங்கப்படுத்திவிட்டு, ஜக்காத்துகளை முற்படுத்தி கொடுங்கள், சதக்காக்களை அனுப்பி வையுங்கள். பசிபட்டின மக்கள் உயிர் போய் கொண்டிருக்கிறது, கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க என்று கண்ணீர் வடித்து உள்ள முருகி அந்த ஹுத்பாவிலே வேண்டுகோள் விடுக்கிறார்கள். ஃபிரௌன் ஓடாத கூத்தா, ஃபிரௌன் ஆடாத ஆட்டமா, ஃபிரௌன் செய்யாத அநியாயமா, என்ன நடந்தது? அழிந்து நாசமாகினான் அல்லவா? ஃபிரௌன் பூமியில் அலிச்சாட்டியம் பெறுகிறான், மமதையோடு வாழ்கிறான், பெருமையோடு வாழ்கிறான். அந்த குடிமக்களை பல கிளையார்களாய் பிரித்து அநியாயம் செய்கிறான், பாகம் பிரிக்கிறான், தரம் பிரிக்கிறான், அநியாயம் செய்கிறான், ஒரு கூட்டத்தை அறுக்கிறான், குழந்தைகளை கொல்லுகிறான், அறுத்து பலியிடுகிறான். ஃபிரௌன் செய்த வேலை தான் நீங்கள் செய்ய வேண்டியது. ஹதீஸ் சொல்றார், ஃபிரௌன் போன்று செய்கிறீர்கள் நீங்களும். குழந்தைகளை அறுத்தான், பெண்களை வாழ வைத்தான், மானபங்கப்படுத்தினான், கேவலப்படுத்தினான், தகாத முறையில் பெண்களோடு நடந்து கொண்டான். இன்னும் ஒரு கருத்து, பெண்களை வாழ வைத்து விட்டு ஆண்களை கொலை செய்தான். ஆண்களை பார்த்து கொள்கிறீர்கள், ஃபிரௌனுடைய வேலை செய்கிறீர்கள். ஃபிரௌனுடைய வேலையை நீங்கள் செய்ய தைரியமாக சொல்ல, நீங்கள் எல்லாம் ஃபிரௌனுடைய வேலை செய்கிறீர்கள். அப்படி செய்கின்ற ஃபிரௌனுக்கு என்ன நடந்தது? செய்த ஃபிரௌனுக்கு நடந்த அதே கேவலமான தண்டனை, அழிவு உங்களுக்கும் வரும் என்று இந்த ஆயத்தை எச்சரிக்கை செய்கிறார்கள். எனவே பூமியிலே பெரிய குழப்பக்காரனாக இருந்தான் என்று அந்த கசத்துடைய 4வது வசனத்தை ஓதி அல்லாஹ்விட எங்களை நிர்வகிக்கிறான், அல்லாஹ்விட பொறுப்பு கொடுக்கிறோம், உங்களுடைய விட இது பொறுப்பு கொடுக்கிறோம். எனவே நாங்கள் அல்லாஹ்வை நம்புகிறோம், எப்பொழுதுமே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பின்பற்றுகிறோம், எப்பொழுதுமே உமர் அலியுடைய முறைகளை நாங்கள் நாட்டு ஒவ்வொரு முஸ்லீம் தலைவர்களும் உமர் அலியுடைய அந்த அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும். பற்று வேண்டும், சமூக பற்று வேண்டும், அக்கறை வேண்டும். நாம் நம்முடைய பாடம் என்று இருக்கக்கூடாது. தான் என்ன கண்ணியமானவர்களே, தான் உண்டு புசித்து வயிறு நிறைய நானும் என்னுடைய குடும்பமும் நல்லா வாழ்ந்தால் போதும் என்று இருக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு அழகான ஒரு நிகழ்வை சொல்கிறார்கள். எந்த அளவுன்னு சொன்னால், கண்ணியமானவர்களே, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூ மூஸா அஷ்அரி அவர்கள் பஸ்ராவுக்கு அனுப்பிய பொழுது ஆளுநராக அவர்கள் ஹுத்பா செய்தார்கள். அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு
அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு என்னை உங்கள் பக்கம் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். உங்களுடைய ரப்புடைய குர்ஆனை வேதத்தை கற்றுத்தர, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறைகளை சுன்னத்துக்களை கற்றுத்தர, அதே போன்று உங்களுக்கு நான் பாதைகளை சீரமைத்து தர, உங்களுடைய பாதைகளை சுத்தமாக அழகாக செப்பனிட்டு தர. எனவே பாருங்கள், சில வேளை கண்ணியமானவர்களே, எப்படி மக்களுக்கு உதவி செய்ய சேவை செய்யத்தான் தலைமைத்துவம் என்ற அந்த விடயத்தை சொல்லிவிட்டு, அன்பானவர்களே, கராமித்தாக்கள் என்ற கூட்டமாக அவர்கள் எங்கே? அவர்கள் ஹஜ்ஜை கூட நடக்க விடாமல் காபத்துல்லா ஆக்கிரமித்தவர்கள். அவர்களுடைய முடிவு என்னவானது? அழிவு நாசம் ஏற்பட்டது. எனவே இப்படியான விடயங்களை சொல்லிவிட்டு, அழகான நீங்கள் முன்னோர்களுடைய வழிமுறையை தான் நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். அல்லாவுடைய முறையில் எந்த மாற்றமும் கிடையாது, அல்லாவுடைய நடைமுறையில் எந்த திருப்பு முனைகளும் கிடையாது. அல்லாஹ் முறைகளை அழகாக செய்யக்கூடிய ஃபாத்திர் 43 அதே போன்று கண்ணியமானவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அழிக்க எத்தனை குழந்தைகளை கொண்டான் ஃபிரௌன். ஆனால் மூசா அல்லாஹ் அவனுடைய மடியிலே வளர்த்தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டே அவனுடைய ஆட்சியை அல்லாஹ் முடிவு கொண்டு வந்தான். அப்படியான செயற்பாடுகளை குர்ஆன் ஷுஆராவுடைய ஆயத்துகளை ஓதி அந்த சம்பவத்தை சொல்கிறார்கள். அது இப்படியான அநியாயங்கள், அத்துமீறல்கள், அராஜகங்கள் ஏன் தெரியுமா? உங்களை இஸ்லாத்தை விட்டு கலட்ட, இஸ்லாத்தை விட்டு மதம் மாற்ற, இஸ்லாத்தை விட்டு உங்களை பிடுங்கி எடுக்க. எனவே நீங்கள் அவர்களுக்கு முடியும் என்றால் உங்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியாக்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் நீங்கள் தியாக உணர்வோடு அதை நீங்கள் எதிர்த்து போராட வேண்டும். சூரா பக்கரா 17 அதே நேரம் தௌபா 32 ஓதி முதலாவது குத்பா முடிக்கிறார்கள். அல்லாஹ் தன்னுடைய இஸ்லாமிய ஜோதியை, ஒளியை சம்பூர்ணப்படுத்தாமல் விடமாட்டான். இவர்கள் அணைக்க முயற்சிக்கிறார்கள், இஸ்லாத்தை அழிக்க ஒடுக்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் இந்த காஃபிர்களுக்கு அது பிடிக்காவிட்டாலும் அல்லாஹ் இஸ்லாத்தை சம்பூர்ணப்படுத்துவான் என்ற அந்த தௌபாவுடைய 32 மீண்டும் குத்பாவின் இறுதியில் ஓதி, ஒரு மனிதர் எப்பொழுதுமே நல்லதை பேச வேண்டும், யாருக்கு பத்வா செய்யக்கூடாது, அவன் அழிந்து நாசமாக வேண்டும், அவன் தொலைய வேண்டும், அழிய வேண்டும் என்று முஸ்லீம்களுக்கு சபித்துக் கொள்ள வேண்டாம். ஏன் தெரியுமா? ஹதீஸில் வந்திருக்கிறது, மக்கள் எல்லாம் அழிந்து நாசமாகட்டும் என்று யார் சபிப்பானோ, பத்வா செய்வானோ, அவன்தான் படுமோசமாக அழிவான். எப்படி ஹதீஸ்? பிறருக்கு அழிய வேண்டும், ஒழிய வேண்டும், நாசமாக வேண்டும் என்று வீணாக பத்வா செய்யக்கூடியவன் தான் படுமோசமான அழிவை சந்திப்பான் என்ற ஹதீஸோடு இஸ்திக்பாரோடு துவாவோடு முதலாவது குத்பாவை முடித்துவிட்டு இரண்டாவது குத்பாவை சொர்க்கத்தில் நாம் அடைகின்ற பாக்கியத்தை ஞாபகப்படுத்துகிறார்கள். மக்களுக்கு, உள்ளம் நொந்த மக்களுக்கு சொர்க்கத்தை ஞாபகப்படுத்துகிறார்கள். சொர்க்கத்திலே கண்ணியமானவர்களே 120 சஃப்புகள், அணிகள், முழு உம்மத்துகளும் 120 அணிகள், அதில் 80 என்னுடைய உம்மத் என்றார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 120 கண்ணியமானவர்கள் பாருங்கள், 120 25% தான், 40 தான் அங்கே, கிட்டத்தட்ட 25 ஒரு 70% நம்முடையது. அங்கே பாருங்கள், 3 தான், 3 கிட்ட 30-33% தான் ஏனைய உம்மத்துக்கள் எல்லாரும். நாம் 80 சஃப்புகள் சொர்க்கத்துக்கு போவோம். எனவே என்ன சொல்கிறார்கள்? பலஸ்தீன் மக்களே, பசியில் மௌத்தாக ஷஹீதாகிறீர்களா, காயப்படுகிறீர்களா, ஆனால் ஆயுதங்களுக்கு இலக்காகிறீர்களா, குண்டுகளுக்கு இலக்காகிறீர்களா, இழந்து விட்டீர்களா, அனாதை ஆகிறீர்களா, விதவை ஆகிறீர்களா, எத்தனையோ துறை சார்ந்து இழந்தீர்களா, துறை சார்ந்த என்ன அதே போல் பத்திரிகையாளர்களை, மீடியாக்காரர்களை, வைத்தியர்களை, உலமாக்களை, ஹாஃபில்களை, தலைவர்களை, வீரர்களை இழந்தீர்களா? சொர்க்கத்தில் இருப்போம் எல்லோரும் சேர்ந்து இன்ஷா அல்லாஹ் அந்த 80 சஃப்புகளுக்குள் நாங்களும் ஊடுருவி நாங்களும் இணைந்து சொர்க்கம் போவோம் என்று இரண்டாவது குத்பாவின் சொர்க்க நன்மாராயத்தை அந்த மக்களுக்கு சொல்லி மீண்டும் அந்த ஆயத்தை ஞாபகப்படுத்தி அல்லாஹ்விடம் இஹ்லாஸோடு துஆ கேளுங்கள், மன தூய்மையோடு துஆ கேளுங்கள். அது உண்மையிலே அல்லாஹ்வை நீங்கள் தூய்மையான முறையிலே, கலப்பற்ற முறையிலே இஸ்லாத்தை பின்பற்றுங்கள். எனவே அது காஃபிர்களுக்கு பிடிக்காவிட்டாலும் பரவாயில்லை. காஃபிர் 14 வசனத்தையும் இந்த உம்மத்துக்கு உயர்வும் வெற்றியும் கிடைக்கும் என்று நன்மாராயம் சொல்லுங்கள். இந்த உம்மத்துக்கு வீட்டிலே உயர்வும் வெற்றியும் கண்ணியமும், இந்த உம்மத் தலை நிமிர்ந்து வாழும், நஞ்சை நிமித்தி வாழும் என்ற நன்மாராயத்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்ற இந்த கஷ்ட துன்பங்களுக்கு மக்களை மோட்டிவேட் பண்ணுகின்ற, மக்களை ஊக்கப்படுத்துகின்ற, உற்சாகப்படுத்துகின்ற, இன்னும் மக்களை ஒரு உந்து சக்தியாக அமைகின்ற அந்த குத்பாவிலிருந்து நீண்ட துஆ பிரார்த்தனையோடு ஹத்தீப் முஹம்மது சரந்த் ஹஃபிதுல்லாஹ் விடைபெறுகிறார்கள். 3 குத்பாக்கள் மூலமும் பயனடைவோம். எல்லா காரியங்களிலும் இஸ்திகாரா செய்வோம். அல்லாஹ்விடமிருந்து நல்ல முடிவுகளை எதிர்பார்ப்போம். அதுக்கு ஒரு இஸ்திகாரா தொழுகையை படித்து துஆக்களை மனநமிட்டு தொழுது வருவோம், ஓதி வருவோம். இரண்டாவது ஏகத்துவ களிமா, அதிகம் களிமாக்களை மொழிவோம். களிமா அதிகம் மொழியும் பொழுது நாம் நம்முடைய ரூஹும் களிமாவோடு பிரியும். ஆஃபத்து வரும் பொழுது, கஷ்டம் வரும் பொழுது, ஷொக்காகும் பொழுது நாம் களிமாவை மொழிவோம். அப்பொழுதுதான் மலக்குல் மௌத்தை கண்டாலும் நமக்கு களிமா வரும். மூன்றாவதாக முஸ்லீம்களை கொலை செய்வதால், இஸ்லாமிய நாடுகளை சீரழிப்பதால், முஸ்லீம்களை பசிக்கொலை செய்வதால், பட்டினி கொலை செய்வதால் இஸ்லாத்தை அழித்து விட்டோம் என்று கனவு காண வேண்டாம். இஸ்லாத்தை அழித்து விட்டோம் என்று நீங்கள் பெருமிதம் அடைய வேண்டாம். இஸ்லாம் வளர்ந்து கொண்டே இருக்கும். கஷ்டத்துக்கு பின்னால் இஸ்லாம் உறுதியாகும். அடிக்க இருக்க அங்கே கட்டிடங்களும் பலகைகளும் இறுகுவது போன்று, இன்னும் உறுதியாகுவது போன்று
இஸ்லாம் உறுதியாக தலை நிமிர்ந்து வளர்ந்து கொடிகட்டி பறக்கும் என்ற ஒரு சாட்டை அடி போன்ற ஒரு ஹுத்துபாவை யூதர்களுக்கு, இந்த அநியாயக்காரர்களுக்கு, இந்த அராஜகர்களுக்கு முஹம்மது சரந்த ஹபிதுல்லா அவர்கள் இறுதியாக முன்வைத்தார்கள். எனவே எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹுத்துபாக்கள் நாமும் பயனடைந்து பிறரும் பயனடைய அதை அதிக மக்கள் மயப்படுத்துவதோடு நிகழ்ச்சி தயாரிப்பில் ஈடுபடும் நண்பர் ரிஸ்வானுக்கு நன்றி செலுத்தியவனாக, நேர்கள் உங்கள் அனைவர்களுக்கும் இந்த ரபியுல் அவ்வல் வசந்த காலத்தில் வசந்தமான செழிப்பான நல்ல வாழ்க்கையை அல்லாஹ் நசீபாக்க வேண்டும் என்று துஆவோடு விடைபெறுகிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.